வணக்கம் நண்பர்களே! நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நாமும் 1 மணிக்கு ஒரு ரெசிபி செய்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இது எங்கள் வீட்டில ஜாம்புரா என்று அழைக்கப்படுகிறது. முதலில் ஜாம்புராவை எடுத்துக்கொண்டு, அதன் தோலை நன்றாக சீவி எடுக்க வேண்டும். தோல் எங்காவது இருந்துவிட்டால், அதை சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். அதனால் தோலை நன்றாக அகற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் தோலை நன்றாக பார்த்து, எப்படி சீவி எடுக்கிறோம் என்பதை காணுங்கள். ஒரு ஒரு துண்டாக தோலை அகற்றுகிறோம். அதற்கு பிறகு வீடியோவை தொடர்கிறோம். நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக பிடிக்கும். இந்த ரெசிபிய பார்த்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். பிறகு நான் அதைத் தொடங்கினேன். எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். இப்போது தோலை அகற்றும் வேலை முடிந்துவிட்டது. இப்போது பாருங்கள், எவ்வளவு அழகாக ஒரு துண்டும் தோல் இல்லாமல் இருக்கிறது. இது எனது முழுமையாக முடிந்துவிட்டது. தோலை அகற்றும் பணியும் முடிந்துவிட்டது. இப்போது நினைக்கிறேன், இதற்குள் கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம். சரியா? இப்போது நான் மிளகாய் சேர்க்கிறேன். இது பச்சை மிளகாய். அதனால பச்சை மிளகாயை நாம் சேர்க்கலாம். இதற்குள் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கலாம். இவை அனைத்தையும் நான் நறுக்கி தயார் செய்து வைத்துள்ளேன். இப்பொழுது இதற்குள் கொஞ்சம் நிம்பு சேர்க்கலாம். என்னிடம் உள்ளது, உங்களிடம் இருக்கலாம். அதாவது இதில் மசாலா மிக்ஸ் உள்ளது நிம்புவில். இந்த நிம்பு மிக்ஸை நான் இப்போது சிறிதளவு சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்க்கலாம். இப்போது இதை நன்றாக கலந்து விடுகிறேன். நன்றாக கலந்து நிம்பு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நன்றாக கலந்து விடுகிறேன். சுமார் 1 நிமிடம் நன்றாக கலந்து விட்டேன். இப்போது இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கப் போகிறேன். இப்போது என் மிக்ஸ் தயாராகிவிட்டது. பாருங்கள், இப்போது நான் சேர்க்கிறேன். எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து சிறிது நன்றாக கலக்கி விடுகிறேன். நன்றாக கலந்துவிட்டால் சுவை வந்துவிடும். இறுதியில் என் ரெசிபி முடிந்துவிட்டது. பாருங்கள், இப்போது நன்றாக கலந்துவிட்டது. என் ரெசிபியும் முடிந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே! எப்படி இருக்கிறது? பிடித்திருந்தால் என் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். மேலும் வீடியோவை பகிரவும். மேலும் 1 மணி கமெண்ட் செய்து என்னை ஃபாலோ செய்து அருகில் இருங்கள். இப்படி பிடித்த வீடியோக்கள் பெற